அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல நம்மளுடைய ஃபர்ஸ்ட் மைக்ரோ சர்வீஸை நம்ம வந்து கிரியேட் பண்ண போறோம். மைக்ரோ சர்வீசஸ் ஆர்கிடெக்சரை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். நம்ம என்ன ப்ராஜெக்ட் பில்ட் பண்ண போறோம் அண்ட் பொதுவாக ஒரு மைக்ரோ சர்வீஸ் ப்ராஜெக்ட் ஆர்கிடெக்சர் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இருக்கிற ஒவ்வொரு மைக்ரோ சர்வீஸும் யூரேகா சர்வரில் போய் ரெஜிஸ்டர் பண்ணணும். அந்த யூரேகா சர்வர் ஆகிய சர்வீஸ் ரெஜிஸ்ட்ரியை நம்ம லாஸ்ட் செஷனில் நம்ம வந்து பில்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் செஷனில் நம்ம இந்த டிபார்ட்மெண்ட் சர்வீஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், இதில் இருக்க ஒவ்வொரு மைக்ரோ சர்வீஸுமே ஒவ்வொரு ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்ட். ஸ்டூடெண்ட் சர்வீஸ் ஒரு ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்ட், டிபார்ட்மெண்ட் சர்வீஸ் ஒரு ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்ட், ஏபிஐ கேட்வே ஒரு ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்ட், ஈவன் யூரேகா சர்வரே ஒரு ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்ட் தான். நம்ம லாஸ்ட் செஷனில் அதை நம்ம வந்து பில்ட் பண்ணியிருந்தோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டிபார்ட்மெண்ட் சர்வீஸ் எப்படி பில்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? இதுதான் என்னோட இன்டெலிஜ் ஐடியா. ஃபர்ஸ்ட் நம்ம லாஸ்ட் செஷனில் பில்ட் பண்ண அந்த சர்வீஸ் ரெஜிஸ்ட்ரியை நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதை நம்ம ரன் பண்ணிப்போம். ஸோ யூரேகா சர்வரோட டிஃபால்ட் போர்ட் பார்த்தீங்கன்னா 8761. ஓகேவா? இது ரன் ஆகிற அந்த மீன் டைமில் நம்மளுடைய டிபார்ட்மெண்ட் சர்வீஸோட ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ start.spring.io இதான் ஸ்ப்ரிங் இனிஷியலைசர் உங்களுக்கு வந்து கூப்பிட்டு போய்விடும். ஸோ இதில் தான் நம்மளுடைய அப்ளிகேஷன் நேமு, என்னென்னலாம் டிபெண்டன்சிஸ் எல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அப்ளிகேஷன் ஜாவாவில் நம்ம பண்ணுறோம். பில்டு டூல் பார்த்தீங்கன்னா மேவன். ஸ்ப்ரிங் பூட் வெர்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. பேக்கேஜிங் நான் com.example வச்சுக்கிறேன். ஆர்டிஃபேக்ட் ஐடி தான் என்னோட ப்ராஜெக்ட் நேம்ன்றதுனால நான் கொஞ்சம் வேலிடான நேம் வைக்கிறேன். டிபார்ட்மெண்ட் சர்வீஸ் நான் வந்து வச்சுக்கிறேன். பேக்கேஜிங் ஆஃப் ஜார், கான்ஃபிகரேஷன் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஃபைல் யூஸ் பண்ணுறேன். ஜாவா வெர்ஷன் பார்த்தீங்கன்னா என்னோட சிஸ்டமில் 21 வச்சுருக்கேன். நீங்கள் 26 வச்சிருந்தாலும் சரி, 25 வச்சிருந்தாலும் சரி, ஈவன் 17 வச்சிருந்தாலும் நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? டிபெண்டன்சிஸ், இது ஒரு வெப் ப்ராஜெக்ட்ன்றனால நம்ம ஸ்ப்ரிங் வெப், ஏன்னா நம்ம ரெஸ்ட் ஏபிஐலாம் நம்ம பில்ட் பண்ணுறோம்ல, ஸோ இன்க்ளூடிங் ரெஸ்ட்ஃபுல் சர்வீசஸ். ஸோ அதை நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் ஆர்கிடெக்சரில் நம்ம வந்து பார்த்துருந்தோம், ஒவ்வொரு மைக்ரோ சர்வீஸும் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு தனி டேட்டா பேஸ் இருக்கும். ஒரு அப்ளிகேஷனுக்குன்னு காமனாக டேட்டா பேஸ் இருந்தால் அது வந்து மோனோலித்திக். நம்ம அதை மைக்ரோ சர்வீசஸாக பில்ட் பண்ணிவிட்டு அந்த மைக்ரோ சர்வீஸ்க்கான டேட்டா பேஸ் அது. ஸோ அப்படி பில்ட் பண்ணுறதுனால இங்கே நான் டேட்டா பேஸும் நான் வந்து இன்வால்வ் பண்ண போகிறதுனால நான் MySQL டிரைவர் நான் வந்து வச்சுக்கிறேன். ஓகேவா? நம்ம ஜேபிஏன்ற ஒரு ORM கான்செப்ட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஒரு ஜாவா ஆப்ஜெக்டை எப்படி ஒரு டேபிளாக மாற்றும், அது ஆட்டோமேட்டிக்காக ஹைபர்நெட் ஃப்ரேம் ஒர்க் மூலயமா நடக்கும். இதெல்லாம் உங்களுக்கு நான் ஸ்ப்ரிங் பூட் கிளாஸ் எடுக்கும்போது நான் சொல்லி கொடுத்துருந்தேன். நீங்கள் ஒருவேளை ரிவைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் பிளேலிஸ்ட் லிங்க் கொடுக்குறேன், அதில் ஜேபிஏ டாபிக் போய் நீங்கள் லேர்ன் பண்ணிட்டு வந்துருங்க. ஓகேவா? ஜேபிஏ நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கெட்டர்ஸு, செட்டர்ஸு இதெல்லாம் நான் வந்து மேனுவலாக எழுதாமல் அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் ஒரு பிளகின் யூஸ் பண்ண போகிறேன், லாம்பாக். ஸோ இந்த லாம்பாக் சில டைம் பார்த்தீங்கன்னா ஐடி வந்து ஒர்க் ஆகாது, அந்த டைத்தில் நம்ம மேனுவலாக தான் பண்ணணும். அது நான் எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? இந்த லாம்பாக் கொடுக்கும் போது நம்மளோட ஐடியிலே ஒரு பிளகின் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ நான் வந்து இன்டெலிஜ் ஐடியாவில் இருக்கேன். இப்போ பிளகின்ஸ் போய்க்கிறேன், செட்டிங்ஸ் போயிட்டு இந்த பிளகின்ஸில் போய் இன்ஸ்டால்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா நான் லாம்பாக் வந்து வச்சுருக்கேன். ஸோ லாம்பாக் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகி தான் இருக்குது. ஸோ இந்த பிளகின்ஸ்குள்ளே போயிட்டு நீங்கள் இந்த மார்க்கெட் பிளேஸில் போயிட்டு லாம்பாக்குன்னு சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு ஐடியை ரீஸ்டார்ட் பண்ணிங்கன்னா சிம்பிள், முடிஞ்சுது. ஓகேவா? ஸோ நம்ம வந்து லாம்பாக் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக லாம்பாக் கனெக்டேஷன் வச்சுருக்கேன். ஆல்சோ நான் சொல்லியிருந்தேன், நம்மளுடைய ஒவ்வொரு மைக்ரோ சர்வீஸும் பார்த்தீங்கன்னா ஒரு யூரேகா கிளையண்ட்டு, யூரேகா கிளையண்ட் வந்து யூரேகா சர்வரில் ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்போ இதை யூரேகா கிளையண்ட்டாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். அப்படி கன்சிடர் பண்ணணும்னா நம்ம அதுக்கு ஒரு டிபெண்டன்சி ஆட் பண்ணணும். அந்த டிபெண்டன்சி தான் உங்களுடைய யூரேகா கிளையண்ட். ஸோ இங்கே நம்ம யூரேகா டிஸ்கவரி கிளையண்ட் கொடுக்கணும். நம்ம சர்வீஸ் ரெஜிஸ்ட்ரி பண்ணும்போது யூரேகா சர்வர்னு கொடுத்துருப்போம். ஓகேவா? இந்த ஒரு டிபெண்டன்சிஸ் தான். ஸோ டைமிங் பார்த்தீங்கன்னா லாம்பாக் இல்லாமலே நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இஷ்யூஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, நீங்கள் லாம்பாக் சரியாக உங்களுடைய ஐடியில் கான்ஃபிகர் பண்ணலன்னா. அது ஒன்றும் ஸ்ப்ரிங்கோட கான்செப்ட்ஸ்லாம் இல்லை, ஈவன் கோர் ஜாவாலே நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. நான் ஜென்ரேட் கொடுத்துக்கிறேன். ஜென்ரேட் கொடுத்தோன்னே எனக்கு எங்கே சேவ் பண்ணணும்னு கேட்குது. நான் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய அந்த மியூசிக் லொக்கேஷன், ஸோ அதுலேயே நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ மீன் டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு யூரேகா சர்வர் பார்த்தீங்கன்னா லான்ச் ஆகியிருக்கும். லோக்கல் ஹோஸ்ட் 8761 இதில் தான் யூரேகா ரன் ஆகிட்டு இருக்கு. கரண்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு மைக்ரோ சர்வீஸையும் யூரேகாவோட நம்ம ரெஜிஸ்டர் பண்ணலை. அப்படி ரெஜிஸ்டர் பண்ணும் பட்சத்தில் இந்த இடத்துல இந்த மைக்ரோ சர்வீசஸோட அப்ளிகேஷன் நேம் வந்து வரும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து அன்சிப் பண்ணி
அதை நம்ம வந்து இன்டெலிஜி ஐடியாக்குள்ளே நம்ம வந்து போடுவோம். ஓகேவா? ப்ராஜெக்ட் லொக்கேஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதை கட் பண்ணி நான் வெளியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த ஜிப்பை நான் டெலிட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நம்ம இன்டெலிஜி ஐடியாவில் நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு டைம்பிங் டவுன்லோட்ஸ் லொக்கேஷன் உங்களுக்கு வந்து வருது. எனக்கு தேவை வந்து டவுன்லோட்ஸ் இல்லை, நான் வந்து மியூசிக்குன்ற ஒரு இதில் நான் வந்து வச்சுருக்கேன். மியூசிக்கில் டிபார்ட்மெண்ட் சர்வீஸ். ஓகே, இந்த விண்டோவே ஓப்பன் பண்ணோன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து க்ளோஸ் ஆகிட்டு இது ஓப்பன் ஆகிடும். நான் நியூ விண்டோ கொடுக்க போகிறேன். ஏன்னா நம்ம மல்டிபிள் இது நம்ம ஸ்விட்ச் பண்ணுவோம். ஸோ அதனால் நியூ விண்டோலேயே நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இட் வில் டேக் சம் டைம் ஃபார் ரிசால்விங் த டிபெண்டன்சிஸ். ஓகே, ரிசால்வ் ஆயிடுச்சு. ஸோ நம்மளுடைய முக்கியமான ஃபைல் வந்து pom.xml. இதில் தான் நம்ம ஆட் பண்ண எல்லா டிபெண்டன்சிஸும் இருக்குது. உதாரணத்துக்கு JPA, ஸ்ப்ரிங் வெப், யூரேகா கிளையண்ட், MySQL கனெக்டர் எல்லாமே இருக்குது. ஓகேவா? இப்போ SRCக்குள்ளே போயிட்டிங்கன்னா மெயின்குள்ளே ரிசோர்ஸஸ்க்குள்ளே application.propertiesனு ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் ஃபைல் இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நம்ம சர்வீஸ் ரெஜிஸ்ட்ரி பில்ட் பண்ணும்போது. இது என்னுடைய அப்ளிகேஷன் நேம். இப்போ இந்த அப்ளிகேஷன் நேம் நம்ம ஆர்கிடெக்சர் பார்க்கும்போது என்ன போர்ட்டில் ரன் ஆகுதுன்னு நான் சொல்லியிருந்தேன். 2 இன்ஸ்டன்சஸ் இருக்குது. அந்த மல்டிபிள் இன்ஸ்டன்சஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். டைம்பிங் பார்த்தீங்கன்னா இந்த 8090 ஒர்க் ஆகிற மாதிரி நான் வந்து இங்கே கொடுக்குறேன். server.port = 8090. ஓகேவா? இப்போ நம்ம வந்து பேசிக்கான அப்ளிகேஷன் ரிலேட்டட் கான்ஃபிகரேஷன்ஸ் நம்ம வந்து முடிச்சாச்சு. இப்போ நம்மளுடைய அப்ளிகேஷனில் நம்ம வந்து டேட்டா பேஸ்லேருந்து டேட்டா எடுக்கிறோம். அதாவது இது நம்ம ஹார்ட் கோட் பண்ண போகிறதில்ல, இல்லை டெம்பரரியாக ஸ்டோர் பண்ண போகிறதில்ல. ஸோ என்னென்னலாம் டிபார்ட்மெண்ட்ஸ் எனக்கு இருக்கும், அந்த எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் டிபார்ட்மெண்ட்னு ஒரு டேபிள் இருக்குது. அந்த டேபிள்லேருந்து எனக்கு வந்து வரணும். அப்போ அந்த டேபிள் நம்ம கிரியேட் பண்ண போகிறதில்ல, நம்மளுடைய ஃப்ரேம் ஒர்க் ஹைபர்நேட் அதை நமக்கு வந்து பண்ணி கொடுக்கும். JPA அதுக்கு தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நம்ம வந்து வெறும் டேட்டா பேஸ் மட்டும் நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம். கிரியேட் database department db. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் கிரியேட் ஆகிடுச்சு. நான் அதை யூஸில் கொடுத்துக்கிறேன். யூஸ் ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் யூஸ் டிபார்ட்மெண்ட் DB. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பண்ண போகிற கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன்ஸ் தான் நம்ம பண்ணுவோம். ஒரு அப்ளிகேஷனுக்கு நம்ம பண்ண போகிறோம். அதனால் நான் உங்களுக்கு பொறுமையாக டைப் பண்ணியே காமிக்கிறேன். நம்ம ஸ்டூடெண்ட் சர்வீஸ்னு இன்னொரு மைக்ரோ சர்வீஸ் பில்ட் பண்ணுவோம். அப்போ நம்ம வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? டேட்டா சோர்ஸ் டாட் URL நம்ம MySQL நம்மளோட அப்ளிகேஷனில் வச்சுருக்கோம்ல, அப்படி MySQL அப்ளிகேஷனில் வச்சோன்னா நம்ம அதனோட URL நம்ம வந்து கொடுக்கணும். jdbc:/mysql:/localhost. MySQL பார்த்தீங்கன்னா 3306 ரன் ஆகுது. நீங்கள் வேறு எதனா ஒரு PostgreSQL வேறு எதனா ஒரு RDBMS யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கான போர்ட் நம்பர் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அந்த டேட்டாபேஸ் நேம் ஜஸ்ட் நான் காப்பி பண்ணியிருந்தேன், டிபார்ட்மெண்ட் DB. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க என்னோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் நான் வந்து கொடுக்கணும். spring.datasource.யூசர் நேம். MySQLக்கு பார்த்தீங்கன்னா நான் ரூட்டுன்றதான் யூசர் நேமாக வச்சுருக்கேன். spring.datasource.பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா root1234. ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிரைவரோட கிளாஸ் நேம், JDBC டிரைவர் இருக்குல்ல MySQLக்கு, அதனுடைய கிளாஸ் நேம் கொடுக்கணும். spring.datasource.driver கிளாஸ் நேம். அஃப்கோர்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஃபைல் எல்லாமே நீங்கள் ஜஸ்ட்டு MySQL JPA application.propertiesன்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து வந்துடும். com.mysql.cj.jdbc.driver. ஆல்சோ பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டெலிஜி ஐடியா அல்டிமேட் வெர்ஷன் வச்சுருந்தீங்கன்னா இப்படி நீங்கள் டேட்டா சோர்ஸ்ன்னு டைப் பண்ணிங்கனாலே சஜஷன் அதுவாக காட்டும். இல்லை நீங்கள் எக்லிப்ஸ் என்டர்பிரைஸ் எடிஷன் வச்சுருந்தீங்கனாலும் அதில் வந்து காட்டும். ஓகேவா? நம்ம ஏன் கம்யூனிட்டி எடிஷன் இன்டெலிஜி ஐடியா ப்ரிஃபர் பண்ணோம், நான் ஸ்ப்ரிங் பூட் கோர்ஸ் சொல்லிக் கொடுக்கும் போது கம்யூனிட்டி எடிஷன் வச்சு தான் சொல்லி கொடுத்துருந்தேன். ஆல்சோ இந்த இன்டெலிஜி ஐடியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிளம்ஸியாக இல்லாமல் உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால தான் இது நம்ம ப்ரிஃபர் பண்ணியிருந்தோம். spring.jpa.hibernate.ddl auto equal to update. ஸோ இதோட மீனிங் என்னன்னு நான் வந்து சொல்கிறேன். spring.jpa. so SQL equal to true. ஓகேவா?
இது எல்லாமே நம்மளுடைய அந்த டேட்டா பேஸோட ஒர்க் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு 4 இது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். நம்ம நார்மல் ஜேடிபிசி படிக்கும் போது இது எல்லாமே நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஹைபர்னேட் டிடிஎல் ஆட்டோ வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஜேபிஏ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓஆர்எம் கான்செப்ட். அந்த ஓஆர்எம் கான்செப்ட் என்ன பண்ணணும்னா நம்மளுடைய ஜாவா ஆப்ஜெக்டை தூக்கிட்டு போய் ஒரு ரோ என்ன டேபிளாக மாற்றும். ஆல்சோ பார்த்தீங்கன்னா அந்த டேபிளே கூட நம்ம ஜேபிஏ வச்சு கிரியேட் பண்ண வைக்கலாம். ஜேபிஏ கிரியேட்ஸ் டேபிள் ஆல்சோ. அப்படி டேபிள் வந்து ஒவ்வொரு வாட்டியும் கிரியேட் பண்ணக்கூடாதுல்ல. நான் ஒவ்வொரு வாட்டி அப்ளிகேஷன் ரன் பண்ணும் போதும் எனக்கு புதுசாக டேபிள் கிரியேட் ஆகக்கூடாது. ஆல்ரெடி டேபிள் இருந்துச்சுன்னா அந்த டேபிள் இருக்கட்டும். புதுசாக எதனா சேஞ்ச் நான் பண்ணேன்னா அந்த டேபிள்லேயே அது அப்டேட் ஆகிக்கிட்டோம். ஸோ அப்டேஷன் மட்டும் தான் நடக்கணும். ஒவ்வொரு வாட்டியும் டேபிள் க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து டேபிள் கிரியேட் ஆகிட்டு அப்டேட் ஆகக்கூடாது. புரியுதா? அதனால தான் இங்கே நான் வந்து தெர் ஆர் சம் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு அப்டேட் இல்லாமல் உங்களுக்கு கிரியேட்டு இந்த மாதிரி கூட உங்களுக்கு வந்து இருக்கும். அஃப்கோர்ஸ் எனக்கு சஜஷன் காட்டலை, நான் அப்டேட்டே கொடுத்துக்கிறேன். ஆல்சோ பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஷோ எஸ்கியூஎல் நான் ஆட்டோமேட்டிக்காக சொல்லியிருந்தேன். ஜேபிஏ வந்து உங்களுக்கு ஆப்ஜெக்டை வந்து இதுவாக மாற்றணும், ரோவாக மாற்றணும். அப்போ அது பிஹைண்ட் த சீன் அது எஸ்கியூஎல் தான் யூஸ் பண்ணுது. அந்த எஸ்கியூஎல் கொரி உங்களுக்கு கீழே ஷோ ஆகணுமா உங்களுடைய கன்சோலில், அதுதான் இந்த ப்ராப்பர்ட்டி ஷோ ஆகணும். இப்போ உங்களுக்கு இது எல்லாமே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய pom.xml பார்த்தீங்கன்னா நம்ம யூரேக்கா கிளைண்ட் நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த யூரேக்கா கிளைண்ட் வந்து உங்கள் pom.xml இருந்து இப்போ இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ரன் பண்ண பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ரன் பண்ண பார்க்குறேன். இப்போ ரன் பண்ணும்போது நமக்கு ஆப்வியஸாக எரர் வராது. ஏன்னு சொல்லுங்கள், ஏன்னா நம்மளோட யூரேக்கா சர்வர் ஆல்ரெடி ரன் ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ இதை நம்ம சஸ்பெண்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் இதை சஸ்பெண்ட் பண்ணுறேன். இப்போ இதை நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கே என்னோட டிபார்ட்மெண்ட் சர்வீஸ் நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா எனக்கு வந்து யூரேக்கா ரிலேட்டட் எரர் அடிக்கும். ஏன்னா அது ரெஜிஸ்டர் பண்ண பார்க்கும். அது ரெஜிஸ்டர் பண்ண பார்க்கும்போது சர்வர் வந்து அவைலபிளாக இல்லாமல் இருக்கும். ஸோ இப்போ வரைக்கும் கோயிங் குட். ஐ எம் எக்ஸ்பெக்டிங் எரர். கூல். ஸோ ஃபார் நோ எரர். யா, நமக்கு யூரேக்கா ரிலேட்டட் எரர் வந்து வந்துருச்சு. ஸோ அது ரெஜிஸ்டர் பண்ண பார்த்துருக்குது. அது ரெஜிஸ்டர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா யூரேக்கா சர்வர் பார்த்தீங்கன்னா அப்பில் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து யூரேக்கா சர்வரை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இங்கே pom.xml நம்ம கொடுக்குற எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே மேவன் டிபெண்டன்சிஸாக உங்களுக்கு வந்து ஸ்டோர் ஆகிடும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ப்ரிங் எல்லாமே இருக்குது. MySQL கனெக்டர் இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஜார் ஃபைல். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் வெப் எம்விசி, யூரேக்கா இது எல்லாமே உங்களுக்கு இங்கே வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்நேரம் ஸ்டார்ட் ஆகியிருக்கும்னு நினைக்கிறேன் சர்வர். நம்ம இப்போ இந்த டிபார்ட்மெண்ட் சர்வீஸையும் ஒரு வாட்டி ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் இட் வில் ரெஜிஸ்டர். இப்போ நான் இதை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் நம்மளோட யூரேக்கா டேஷ்போர்டை. பூம், எனக்கு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் சர்வீஸ்னு ஒரு சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆகியிருக்கு இந்த யூரேக்காவில். என்ன போர்ட் நம்பரில் நம்ம ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் 8090 அது முதற்கொண்டு எனக்கு வந்து இது வந்து காட்டி கொடுத்துருச்சு. ஓகேவா? இதுதான் என்னோட யூரேக்கா டேஷ்போர்ட். நம்ம என்னென்னலாம் இன்ஸ்டன்ஸ், எத்தனை இன்ஸ்டன்ஸ் இங்கே நம்ம வச்சுருக்கோம், ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ் தான் வச்சுருக்கோம். ஸோ அதனால் அப் ஆஃப் 1ன்னு வந்து இங்கே வந்து காட்டுது. ஓகேவா? இப்போ நம்ம யூரேக்கா ரிலேட்டடில் நம்ம எதுவுமே இங்கே நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் போடலை. இருந்தாலும் பை டிஃபால்ட்டாக எனக்கு வந்து அது வந்து ரெஜிஸ்டர் ஆகிடுது. பட் தேர் ஆர் சம் ப்ராப்பர்ட்டிஸ், அது ஆல்வேஸ் அட்வைசபிள். ஒரு 3 ப்ராப்பர்ட்டிஸ் நான் வந்து சொல்கிறேன். அது வந்து உங்களோட அப்ளிகேஷனில் வச்சுக்கோங்க. இது நம்ம அஃப்கோர்ஸ் சர்வீஸ் ரெஜிஸ்ட்ரி பண்ணும்போது நம்ம ஃபால்ஸ்ன்னு கொடுத்துருப்போம். இங்கே நம்ம வந்து இது ஒரு யூரேக்கா கிளைண்ட்ன்றனால நம்ம ட்ரூ கொடுப்போம். இது யூரேக்கா கிளைண்ட் ரிலேட்டட் ப்ராப்பர்ட்டிஸ்ன்றனால ஃபஸ்ட்டு 2 வேர்ட் யூரேக்கா டாட் கிளைண்ட்னு இருக்கும். ரெஜிஸ்டர் வித் யூரேக்கா, யூரேக்கா சர்வரோட ரெஜிஸ்டர் பண்ணு. நாட் ரெஜிஸ்டர் வித் ரெஜிஸ்டர், ரெஜிஸ்டர் வித் யூரேக்கா. ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா நான் ட்ரூ கொடுத்துக்கிறேன். அடுத்து யூரேக்கா டாட் கிளைண்ட் ஃபெச் ரெஜிஸ்ட்ரி. இந்த ஃபெச் ரெஜிஸ்ட்ரியோட யூஸ் என்னன்னா, இப்போ நம்ம இங்கே வந்து என்னென்ன சர்வீஸ்லாம் இங்கே வந்து யூரேக்காவில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு, ஒரு 10 மைக்ரோ சர்வீஸ் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்குன்னா இந்த சர்வீஸில் இங்கே நீங்கள் ட்ரூ கொடுக்கறது மூலயமா எவன்லாம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கானோ அவன் எல்லாரோடைய பேரையும் எனக்கு நீ கொடு அப்படின்னு நம்ம யூரேக்கா சர்வர் கிட்ட நம்ம வந்து கேட்குறோம். ஏன் நமக்கு பேர் தெரியணும்? பேர் தெரிஞ்சாதான் கம்யூனிகேட் பண்ண முடியும். ஓகேவா? ஃபெச் ரெஜிஸ்ட்ரியை நான் ட்ரூ நான் வந்து அடிச்சுக்கிறேன். ஓகேவா? அதுக்கடுத்து இது பார்த்தீங்கன்னா ஒரு யூரேக்கா கிளைண்ட். இந்த யூரேக்கா கிளைண்ட் வந்து யூரேக்கா சர்வரோட ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்போ இந்த யூரேக்கா சர்வரோட ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு என் பாயிண்ட் இருக்கும். அந்த என் பாயிண்ட் தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். இப்போ
யூரேகா டாட் நீங்கள் எந்த ஒரு டாக்குமெண்டேஷன் எந்த ஒரு வெப்சைட் படிச்சீங்கனாலும் இந்த ஒரு 3 ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அஃப்கோர்ஸ் ப்ராக்டிக்கலாக இப்போ இருக்க ஸ்ப்ரிங் பூட் வெர்ஷனில் அது எனக்கு தேவைப்படலை. உங்களுக்கு ஒரு வேலை எரர் அடிக்கக்கூடாது, ஃபியூச்சரில் பாதிப்பு வரக்கூடாதுன்னா இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சர்வீஸ் யூஆர்எல் டாட் டிஃபால்ட் ஜோன். ஸோ நம்ம இந்த அப்ளிகேஷன் நம்மளோட ஃபர்ஸ்ட் மைக்ரோ சர்வீசஸ்ன்றதுனால நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணாமல் எல்லாமே மேனுவலாக நம்ம வந்து டைப் பண்ணிட்டு இருக்கோம். லோக்கல் ஹோஸ்ட் 8761 தான் யூரேகா ரன் ஆகிட்டு இருக்கு. யூரேகா ஓகே. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கம்ப்ளீட் அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸில் எந்த சேஞ்சும் பண்ண மாட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு 2 பார்த்தீங்கன்னா பேசிக்காக அப்ளிகேஷன் ரிலேட்டட், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் அண்டு ஜேபிஏ ரிலேட்டட் திங்ஸு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா யூரேகா ரிலேட்டட் திங்ஸ். இப்போ நான் அப்ளிகேஷனை ரீஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் அகைன் ரெஃப்ரெஷ் பண்ணனாலும் ஐ கேன் சி தட் டிபார்ட்மெண்ட் சர்வீஸ். ஸோ டிபார்ட்மெண்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டில் அப்பில் தான் உங்களுக்கு வந்து இருக்குது. ஓகே ஃபைன். இப்போ டிபார்ட்மெண்ட் சர்வீஸோட அல்டிமேட் கோல் என்னென்னா என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கோ அதை வந்து எடுத்துகிட்டு வர்றது தான். இப்போ பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஒரு பிபிடி இருக்குது. அந்த பிபிடி நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் நல்லா பாருங்கள், ஒரு டிபார்ட்மெண்ட்கான எண்ட் பாயிண்ட்ஸ் இது எல்லாமே. நான் ஃபுல் ஸ்க்ரீன் போகிறேன். ஸோ டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 8090 போர்ட் நம்ம போட்டுட்டோம். அது ஒரு டிபார்ட்மெண்ட்டை நம்ம இப்படி தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் ஐடி இருக்கணும், டிபார்ட்மெண்ட் நேம் இருக்கணும், ஹெச்ஓடி நேம் இருக்கணும், லொக்கேஷன் இருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் NBA அக்ரிடேட்டடான்னு நம்ம வந்து இருக்கணும். ஓகேவா? இப்போ இதுக்கு நம்ம வந்து ஒரு மாடல் கிரியேட் பண்ணணும். ஸோ MVC ஆர்கிடெக்சர் உங்களுக்கு தெரியும். மாடல்ன்றது உங்களுடைய டேட்டாவை நீங்கள் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறீங்க, அந்த ரெப்ரசன்டேஷன் வச்சு தான் டேட்டா வந்து ஷேர் ஆகும். நீங்கள் கெட் ரெக்வஸ்ட் எடுத்து எல்லா டிபார்ட்மெண்ட்டும் எடுக்கிறீங்கன்னா எதை மையமாக வச்சு எடுக்கும்? எனக்கு மாடல் என்னோட டிபார்ட்மெண்ட் ஃபார்மேட்டில் இருக்க எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கூடு. நான் ஒரு டிபார்ட்மெண்ட்டை நான் வந்து ஸ்டோர் பண்ணணும், ஒரு இன்னொரு டிபார்ட்மெண்ட்டை ஆட் பண்ணணும்னா எதை மையமாக வச்சு நான் வந்து ரெஃபரன்ஸ் வச்சுப்பேன்? என்னோட மாடல். அந்த மாடலில் என்னென்னலாம் ஆட்ரிபியூட்ஸ் நான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கணும். நான் ஒரு இன்னொரு டிபார்ட்மெண்ட் ஆட் பண்ணும்போது அந்த எல்லாமே நான் வேல்யூ கொடுக்கணும் அதுக்கு. புரியுதா? ஃபர்ஸ்ட் நம்ம பேக்கேஜிங் பண்ணிக்கலாம் நம்மளுடைய அப்ளிகேஷனை. இதெல்லாம் நம்ம வந்து ஸ்ப்ரிங் பூட் ஆர்கிடெக்சர்லேயே நம்ம வந்து பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் கண்ட்ரோலர் லேயர் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூசர் ரெக்வஸ்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்கும், ஐ மீன் கிளைண்ட்டோட ரெக்வஸ்ட்டை. அதுக்கடுத்து சர்வீஸ் லேயர் இஸ் ஃபார் பிஸ்னஸ் லாஜிக். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரெபாஸ்ட்ரி லேயர் தான் பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸோட உங்களுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மாடல். ஃபர்ஸ்ட் நம்ம மாடலை வந்து நம்ம வந்து பில்ட் பண்ணிடுவோம். மாடல் லேயரில் டிபார்ட்மெண்ட்னு ஒரு கிளாஸ் நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன் மாடல்ன்ற ஒரு பேக்கேஜில். ஓகேவா? இப்போ இந்த டிபார்ட்மெண்ட்டில் நம்ம என்னென்னலாம் நம்ம வந்து கொடுக்கணும்னு இப்போ தான் உங்களுக்கு அந்த API எண்ட் பாயிண்ட்ஸ் காமிச்சேன். அந்த எல்லா ஃபீல்டுமே அப்படியே கொடுத்துருங்க. ஓகேவா? இது எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொரு காலம்ஸாக ஸ்டோர் ஆகும். ORM கான்செப்ட் கூடிய சீக்கிரத்தில் நம்ம அதை வந்து பார்ப்போம். ப்ரைவேட் இன்டீஜர் டிபார்ட்மெண்ட் ஐடி, பிரைவேட் ஸ்ட்ரிங் டிபார்ட்மெண்ட் நேம். நம்ம இங்கே ஏன் இன்ட்டு கொடுக்கலனா, இன்ட்டுன்னு கொடுக்கும்போது அது பிரிமிட்டிவ் டைப்பாக மாறிடும். நம்ம ஆப்ஜெக்ட் டைமில் இருக்கும் போது தான் நமக்கு வந்து ORM மேப்பிங் வந்து நடக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்வேஸ் அட்வைசபிள் டு யூஸ் அந்த இன்ட்டுன்ற பிரிமிட்டிவ்க்கான ஆப்ஜெக்ட் டைப் விச் இஸ் அ ரேப்பர் கிளாஸ். ஓகேவா? டிபார்ட்மெண்ட் நேம் நம்ம வந்து போட்டாச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்ட்ரிங் ஹெச்ஓடி ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். அதுக்கடுத்து ப்ரைவேட் ஸ்ட்ரிங் லொக்கேஷன், அந்த டிபார்ட்மெண்ட் எந்த லொக்கேஷனில் இருக்குது, பிளாக் ஏவா பிளாக் பியா அந்த மாதிரி. அதுக்கடுத்து ப்ரைவேட் பூலியன் இஸ் NPA accredited. ஓகேவா? இதுதான் பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ். இப்போ இது எல்லாத்துக்குமே நம்ம கெட்டர் செட்டர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்டார் போட போகிறோம். நம்ம லாம்பாக் யூஸ் பண்ணியிருந்தோன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம்னு நான் காட்டுறேன். @dataன்னு நம்ம வந்து கொடுப்போம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டார் இருக்க போகிறதுனால ஆல் ஆர்க்ஸ்
கன்ஸ்ட்ரக்டார், அடுத்து பார்த்தீங்கன்னா நோ ஆர்க்ஸ் கன்ஸ்ட்ரக்டார். இப்படி வெறும் 3 டிபெண்டன்சி கொடுத்துட்டா போதும். டேட்டா கொடுக்கறது மூலயமா உங்களுக்கு 2 ஸ்ட்ரிங் மெத்தட்டு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா கெட்டர் செட்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடச்சிரும். அதே மாதிரி ஆல் ஆர்க்ஸ் கன்ஸ்ட்ரக்டார் கொடுக்கறது மூலயமா இந்த இருக்கிற எல்லா இன்ஸ்டன்ஸ் வேரியபிளும் எடுத்து ஒரு கன்ஸ்ட்ரக்டார் வந்துக்கும். நோ ஆர்க்ஸ் கன்ஸ்ட்ரக்டார் கொடுக்கறது மூலயமா உங்களுக்கு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டார் வந்துடும். ஸோ நம்ம இந்த இதில் லாம்பாக் யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஸோ அதனால நம்ம மேனுவலாக பண்ண போகிறோம். டோன்ட் வெரி, ஐடி நமக்கு பண்ணி கொடுக்கும். ஜென்ரேட் கெட்டர்ஸ் அண்ட் செட்டர். I need all the variables. So select all எப்படி பண்ணணும் நமக்கு வந்து ஐடியில் பெருசாக இல்லை. ஸோ அதனால் நான் வந்து மேனுவலாக 1 by 1 செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா எல்லா கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ் வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டார் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஜென்ரேட் கன்ஸ்ட்ரக்டார். நம்ம ஸ்டூடெண்ட் மைக்ரோ சர்வீஸ் கிரியேட் பண்ணும்போது நம்ம லாம்பாக் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சப்போஸ் லாம்பாக் உங்களோட ஐடியில் ஒர்க் ஆகலனாலும் இப்போ நான் மேனுவலாக எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன். அதனால உங்களுக்கு வந்து எந்த ஒரு இஷ்யூஸும் இருக்காது. ஓகேவா? நம்மளோட ஃபர்ஸ்ட் மைக்ரோ சர்வீஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தப்பு கிடையாதுன்னு நினைக்கிறேன். கன்ஸ்ட்ரக்டாராக ஆட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நோ ஆர்க்ஸ் கன்ஸ்ட்ரக்டார் நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். அதாவது நம்மளோட டேர்மில் சொன்னால் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டார். அவ்வளோதான், மாடல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மாடலை தான் இந்த ஆப்ஜெக்ட் டிபார்ட்மெண்ட்ன்ற ஒரு ஆப்ஜெக்டை நான் வந்து ஒரு டேபிளாக கன்வெர்ட் பண்ணுவேன். எப்படி டேபிளாக அதை கன்வெர்ட் பண்ணுவேன்னா, என்னோட டேபிள் நேம் டிபார்ட்மெண்ட், என்னோட கிளாஸ் நேம் அப்படியே டேபிள் நேமாக மாறிடும். இந்த கிளாஸ் நேமில் உள்ள ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிளும் ஒவ்வொரு காலமாக ஆகிடும். டிபார்ட்மெண்ட் ஐடி ஒரு காலம், டிபார்ட்மெண்ட் நேம் ஒரு காலம், ஹெச்ஓடி ஒரு காலம், லொக்கேஷன் ஒரு காலம், இஸ் என்பி அக்ரிடேட்டட் ஒரு காலம். அதே மாதிரி இந்த கிளாஸில் உள்ள ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்ஸுமே எனக்கு ஒவ்வொரு என்டிட்டியாக வரும். ஒவ்வொரு ரோவாக எனக்கு வந்து டேட்டா பேஸில் மேப் ஆகும். அது எல்லாமே உங்களுக்கு நான் வந்து கற்றுக் கொடுக்குறேன். இப்போ இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா அப்படி மேப் ஆகணும்னா we have to use one annotation called @entity. இந்த @entity கொடுக்கறது மூலயமா உங்களுக்கு வந்து ORM மேப்பிங் நடக்கும். பட் பார்த்தீங்கன்னா அப்படி மேப் ஆகும்போது உங்களோட அந்த ORM டூல் ஒரு ப்ரைமரி கீயை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணும். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா எது இதில் ப்ரைமரி கீயாக இருக்க வாய்ப்பு இருக்குது? ப்ரைமரி கீ வந்து ஒரு யூனிக்காக உங்கள் ஒரு ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு டிபார்ட்மெண்ட் ஐடி தான் யூனிக்காக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து @id கொடுத்துக்கிறேன். ஆல்சோ பார்த்தீங்கன்னா நான் இதை ஆட்டோ ஜென்ரேட்டடாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆட்டோ ஜென்ரேட்டட்னா நான் இந்த டிபார்ட்மெண்ட் ஐடி பாஸ் பண்ண மாட்டேன். அதுவாகவே 1 2 3 4 ஒவ்வொரு ரெக்கார்டுக்கும் அப்படி ஆட் ஆகிக்கணும். ஆட்டோ இன்க்ரிமெண்ட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க MySQL. ஜென்ரேட்டட் வேல்யூ ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் வரணும் ஜென்ரேஷன் டைப். நான் அதனால் ஐடென்டிட்டி நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேவா? தட்ஸ் இட். நம்மளுடைய இந்த மாடல் வந்து கிரியேட் ஆகியாச்சு. இப்போ அதுக்கு ரெலவெண்ட்டாக உங்களுக்கு வந்து டேபிள் கிரியேட் ஆகணும்னா யூ ஹேவ் டு யூஸ் JPA கான்செப்ட். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு இன்டர்ஃபேஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ணிப்போம். டிபார்ட்மெண்ட் ரெப்போ நான் அதை வந்து சொல்லிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஸ் JPA ரெபாஸ்ட்ரி. இதில் நம்ம 2 திங் பாஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய மாடல். என்னோட மாடல் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் தான். அடுத்து ப்ரைமரி கீ. இதில் எது பார்த்தீங்கன்னா ப்ரைமரி கீ, ஐடி வந்து ப்ரைமரி கீ, டிபார்ட்மெண்ட் ஐடி. ஸோ டிபார்ட்மெண்ட் ஐடி ப்ரைமரி கீன்றதுனால அதனுடைய டேட்டா டைப் என்னது? அதனுடைய டைப் வந்து இன்டீஜர். அந்த இன்டீஜர் தான் நம்ம இங்கே வந்து கொடுக்கணும். இன்டீஜர். ஆல்சோ இது பார்த்தீங்கன்னா ரெபாஸ்ட்ரி லேயர்ன்றதுனால நம்ம ஒரு அனடேஷன் கொடுக்கணும். @repository. இது எதுக்கு கொடுக்குறோன்னா இந்த அனடேஷன் கொடுத்தோம்னா இதனுடைய ஆப்ஜெக்ட் கிரியேஷனை ஸ்ப்ரிங் வந்து ஹேண்டில் பண்ணிக்கும். ஸோ இன் ஜெனரலாக @காம்பனன்ட் கொடுப்போம். நமக்கு இந்த காம்பனன்ட் ஸ்பெசிஃபாக வேணும்னா கண்ட்ரோலருக்கு @ரெஸ்ட் கண்ட்ரோலர்னு கொடுப்போம், சர்வீஸ் லேயருக்கு @சர்வீஸ், ரெபாஸ்ட்ரிக்கு @ரெபாஸ்ட்ரி. இது 3 நீங்கள் கொடுத்தாலும் which is equal to @காம்பனன்ட். இதெல்லாமே உங்களுக்கு நான் ஸ்ப்ரிங் பூட் பேசிக்ஸ்லேயே நான் கற்றுக் கொடுத்துருந்தேன். ஓகேவா? இப்போ நம்ம மாடல் வந்து ரெடி பண்ணியாச்சு, ரெபாஸ்ட்ரி லேயர் ரெடி பண்ணியாச்சு, அதே மாதிரி JPA MySQLக்கான எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இங்கே @entity நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள். ஆஸ் ஆஃப் நவ் நமக்கு எதனா டேபிள்ஸ் இருக்கான்னு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஷோ டேபிள்ஸ். ஆஸ் ஆஃப் நவ் எனக்கு எந்த டேபிள்ஸும் இல்லை. இப்போ த மொமெண்ட் இந்த அப்ளிகேஷன் ரன் பண்ணும்போது என்னோட இந்த டிபார்ட்மெண்ட்டுன்ற இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிளாக மாறும். ஏன் மாறும்னா நம்ம இங்கே @entity கொடுத்துருக்கோம். அதில் உள்ள ஒவ்வொரு காலம் நேம்ஸும் இங்கே உள்ள ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ், டிபார்ட்மெண்ட் ஐடி ஒரு காலம், இது எல்லாமே ஒவ்வொரு காலம் நேம் தான். நம்ம அதான் ப்ரைமரி கீயாக கொடுத்துருக்கோம். அதுதான் @id. ஓகேவா? இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ஸோ எனக்கு அப்ளிகேஷன் ஸ்டாப் ஆகிட்டு திரும்ப ரன் ஆக ஆரம்பிக்கும்.
வில் டேக் சம் டைம், கொஞ்சம் நாளாக நோட் பண்ணுங்கள். நமக்கு ஹைபர்நேட் கொரிலாம் விசிபிளாக இருக்கும், ரன் ஆகிட்டு இருக்கு. என்னுடைய அந்த ஜேடிபிசி கனெக்ஷன்ஸ் வருது. இங்கே பாருங்கள், நமக்கு ஒரு ஹைபர்நேட் கொரி வந்திருக்கு. கிரியேட் டேபிள் டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து இன்டீஜர், நாட் நல், ஆட்டோ இன்க்ரிமெண்ட். ஸோ இது எல்லாமே கொடுத்துட்டு கடைசியாக ப்ரைமரி கீயாக டிபார்ட்மெண்ட் ஐடி வச்சுருக்காங்க. விச் மீன்ஸ் ஆட்டோமேட்டிக்கலாக எனக்கு வந்து டேபிள் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. எஸ், நமக்கு ரன் ஆகி முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த யுரேகா டேஷ்போர்டில் உங்களுக்கு ஸ்டில் காட்ட தான் செய்யணும். அண்ட் ஆல்சோ ஒன் மோர் திங் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அந்த ஷோ டேபிள்ஸ் கமாண்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா, ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்டுன்ற ஒரு டேபிள் நமக்கு வந்து கிரியேட் ஆகியிருக்கு. இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டிபார்ட்மெண்ட் நான் வந்து கொடுக்குறேன். டைமிங் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு வேல்யூவும் இல்லை. இது நம்ம ஆட்டோ இன்க்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக 1லேருந்து வரும். இப்போ ஒரு ரெக்கார்ட் நம்ம இன்சர்ட் பண்ணால் 1ன்ற வேல்யூ வந்து உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஐடிக்கு வந்து வந்துடும். எனக்கு 1லேருந்து வேணாம், எனக்கு 101லேருந்து எனக்கு வேணும். ஸோ டிபார்ட்மெண்ட் ஐடி 101, 102 இந்த மாதிரி நான் சீக்வன்ஸ் போகணும்னு நினைக்கிறேன். அதனால நம்ம அது வந்து ஆல்டர் டேபிள் கமெண்ட் கொடுக்கலாம். ஆல்டர் டேபிள் டிபார்ட்மெண்ட் ஆட்டோ இன்க்ரிமெண்ட் ஈக்குவல் டு 101. ஸோ தட்ஸ் இட். ஸோ இப்போ நம்ம ரெக்கார்ட் இன்சர்ட் பண்ணால் பை டிஃபால்ட்டாக 101லேருந்து நமக்கு வந்து வரும். ஃபர்ஸ்ட் வாட்டி 101, அடுத்த ரெக்கார்டுக்கு 102 அந்த மாதிரி. ஓகேவா? இப்போ நம்ம வந்து லே அவுட்டை நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. அதாவது டேட்டா பேஸ்க்கும் ரெப்போ லேயர் வித் ரெஸ்பெக்ட் டு மாடல். நம்ம நெக்ஸ்ட் செஷனில் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம வந்து ரெஸ்ட்ஃபுல் எண்ட் பாயிண்ட்ஸ் கிரியேட் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். அதாவது எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் ஃபெச் பண்ணுறதுக்கு ஒரு கண்ட்ரோலரில் ஒரு எண்ட் பாயிண்ட் நம்ம வைப்போம். ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் ஐடியை கொடுத்து பண்ணுறது, அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுருக்கமாக சொன்னால் இதுதான் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஃபெச் பண்ணுறதுக்கு /டிபார்ட்மெண்ட்ஸ்ன்னு கொடுக்கும். இங்கே பாருங்கள் /101 அந்த டிபார்ட்மெண்ட் ஐடி கொடுத்தோன்னா அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ் மட்டும் தான் எனக்கு வந்து வரணும். ஓகேவா? இந்த ரெண்டு பண்ணுவோம். அடுத்து ஒரு டிபார்ட்மெண்ட் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம படித்த கான்செப்ட்ஸ்லாம் ரொம்பவே பொறுமையாக உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு விஷயமும் application.properties எப்படி எழுதுறது, எப்படி உங்களுக்கு வந்து மாடல்னா என்ன, மாடல் கிரியேட் பண்ணுறது, அதுக்கடுத்து நம்ம ரெப்போ லேயர் வச்சு ஜேபிஏ மூலயமா எப்படி நம்ம வந்து டேபிள் வந்து MySQL கிரியேட் பண்ணோம், இது எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் செஷனில் இந்த கண்ட்ரோலர் கிரியேட் பண்ணுவோம், சர்வீஸ் கிரியேட் பண்ணி நம்ம அப்ளிகேஷனை நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுவோம். ஓகேவா? யா, பாய்.